ஜான் ஜபராஜ் ஜெயிலில் இருக்கார். அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் அவருக்காக ஜெபிக்கணும், அவருடைய விடுதலைக்காக கூட ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரங்கன்னு சொல்லக்கூடிய சிலரும் ஓப்பனாகவே ஜெபிக்க கூப்பிடுறாங்க. இது சரியா தவறான்னு பார்க்க முன்னாடி ஒரு சில காரியங்களை நாம் கவனித்து பார்க்கணும். ஜான் ஜபராஜுக்காக ஜெபிக்கணும், ஜான் ஜபராஜ் விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு சொல்கிற இந்த நபர்கள் ஒருத்தரும் ஜான் ஜபராஜால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலை. ஜான் ஜபராஜால் கைவிடப்பட்ட மனைவி பிள்ளைகளுக்காகவோ அதனால் காயப்பட்ட அவங்க குடும்பத்தாருக்காகவோ ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலை. ஆனால் நெஞ்சில் ஒரு துளி ஈரம் கூட இல்லாமல் ஜான் ஜபராஜ் விடுதலை ஆகணும், ஜான் ஜபராஜ் வல்லமையாய் ஊழியம் செய்யணும்னு ஜான் ஜபராஜுக்கு எதிராக வழக்கு போட்டவங்க வெட்கப்பட்டு அழியணும்னு ஜெபிக்கிறாங்க. இதில் 2 முக்கியமான நபர்கள் இதை பார்த்துட்டே இருக்காங்க. ஒன்று, ஜான் ஜபராஜால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் அவங்க குடும்பத்தாரும், அதே மாதிரி ஜான் ஜபராஜுடைய மனைவி பிள்ளையும் அவங்களுடைய குடும்பத்தாரும். அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட கேட்க விரும்பாம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஜான் ஜபராஜை ஆதரிக்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் கிறிஸ்தவர்களாகிறாங்க. அவங்களும் பல கிறிஸ்தவர்கள் வேதத்திற்கு புறம்பா ஜான் ஜபராஜுக்கு ஆதரவு கொடுக்கறத பார்த்துட்டு இருக்காங்க. ஜான் ஜபராஜுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க இப்படி வேதத்திற்கு புறம்பா நடந்து பல ஆயிரம் பேருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுவது நியாயம்தானான்னு யோசிச்சு பாருங்க.